டெல்லி குளிருக்கு ஏதாவது சுட சுட சாப்பிடணும் போல் இருந்ததுங்க. நைட் டின்னருக்காக வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வந்து ஒரு சைடு வந்து வேக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஏதாவது நூடுல்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் போல தான் இருந்தது. ஸோ கோதுமையில் செஞ்ச ஆட்டா நூடுல்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து எடுத்துருக்கேன். பத்தாஞ்சலியோடது. ஒரு கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு வெங்காயமும் பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி வதக்கிடுறேன். அதுக்கப்புறமா அதில் கொடுத்துருக்க அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயிலேயே வந்து வதக்கணும், செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம ஆட்டா நூடுல்ஸை நொறுக்கி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். முட்டை அவிஞ்சிருச்சா அதையும் வந்து தோல்லாம் உரிச்சு வச்சுட்டேன். இங்கிட்டு சூப்பராக சுட சுட ஆட்டா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நூடுல்ஸ் தான் சாப்பிட்றோம், அதில் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாமே தான் ஆட்டா நூடுல்ஸு. அது கூட அவிச்ச முட்டைலாம் வச்சு சாப்பிட்டா உண்மையாகவே சூப்பராக இருக்கும். நூடுல்ஸாகவே இருந்தாலும் கையில் சாப்பிட்டா தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்ற எல்லாருக்கும் டின்னரை முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு தூங்கியாச்சுங்க. சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.